been a while. I know you're thinking the same. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Yegammai's கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான புலாவ் பார்க்க போகிறோம். பட்டாணி புலாவ். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் நான் சொல்கிறேன். பாஸ்மதி ரைஸு ஒரு 200 கிராம் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா எடுத்துக்கோங்க. ஒரு 150 கிராம் பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூனு தயிர் எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூனு நெய் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, தேவையான அளவு கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்டார் பூவு, உள்ள தூண் பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க, கனமான கடாய். அதில் இப்போ நம்ம நெய் போட்டுக்கலாம். நெய் மட்டும்தான் சேர்க்குறோம். உங்களுக்கு நெய் ரொம்ப வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துங்க, ரீஃபைண்ட் ஆயில். நான் நெய் தான் போடுறேன். நெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தாளிக்கிற சாமான்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டுட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம பட்டாணி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்குவோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம ரைஸையும் போட்டுக்கலாம். அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது நம்ம அந்த தயிர் ஊற்றிக்கலாம். நான் முந்திரி பருப்பு சொல்லலை, ஆல்ரெடி நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். கொதிக்க விட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மூடி வச்சுட்டு சிம்மிலே வச்சுட்டு நம்ம வேக விடுவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு சூப்பரான பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக செஞ்சிடலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.